ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், வெல்கம் டு மீனா ஸ்வீட் ஹோம். எல்லாருமே என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னடா ரொம்ப நாள் ஆளை காணுமே, முகத்தை காட்டாதவ காட்டாலேன்னு பார்க்குறீங்களா? பாருங்கள், நல்லா கண்ணெல்லாம் குழி விழுந்துருச்சு, ஒரே காய்ச்சல். ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணுறது? இந்த பதிவு எதுக்காக தெரியுமா? முக்கியமான பதிவு. கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாரும் ஜாக்கிரதையாக இருங்க. நிறைய இடத்துல கேள்விப்பட்ட வைரல் ஃபீவர் மாதிரி ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக இந்த ஃபீவர் 10 நாளைக்கு இருக்கும். ஆனால் நீங்கள் வீட்டிலே இருந்துட்டு மெடிக்கலில் டேப்லெட் வாங்கி போட்டு ட்ரையெல்லாம் பார்க்காதீங்க. நம்ம உடம்பு ஃபால்ட் ஆகிடும். நேராக ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு ஜுரம் அடிக்குது, பசங்க இரும ஆரம்பிக்கிறாங்கனாலே நீங்கள் டாக்டரை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. டாக்டர்கிட்ட போன பிறகு தான் எனக்கு சரியாச்சு. எனக்கு கண்டிப்பாக 10 நாள்கிட்ட இருந்தது. 6 நாள் ஜுரம் இருந்து காய்ச்சல் அடிச்சிச்சு. இப்போ இருமல் மட்டும் இருக்குது. அதுவும் வறட்டு இருமல் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது தொண்டை இங்கெல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது. நம்ம இருமி என்ன ஆகுது, அடி வயிறுலேருந்து பின்னாடி தலை ஃபுல்லாக வலிக்குது. எனக்கு ஆரம்பித்து ஒரு 4 நாளாக கதிரவனுக்கு ஜுரம் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அவனும் ஒரு வாரமாக ஃபீவரில் தான் இருக்கான். ஸ்கூல்லேயே சொல்லிட்டாங்க, தயவு செஞ்சு ஃபீவர் வந்தால் அனுப்பாதீங்க, எல்லா பசங்களுக்கும் பரவிடும் அப்படின்னு. ஆனால் வேறு வழி இல்லை. இன்றைக்கி குவார்டர்லி எக்ஸாம் ஸ்டார்ட்டு. அதனால் நான் அனுப்பி விட்டுட்டேன் டேப்லெட்டை போட்டு. தயவு செஞ்சு ஜுரம் குழந்தைங்களுக்கு வருதுன்னா உடனே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்க. இந்த முக்கியமான விஷயத்த சொல்கிறதுக்காக தான் பண்ணேன். ஏன்னா என் மனசு கஷ்டமாக இருந்தது. நானும் கதிரும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். தயவு செஞ்சு மற்ற யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. இங்கே பாருங்கள், நம்ம என்னதான் சாப்பிட்டாலும் கண்ணெல்லாம் பாருங்கள் உள்ளே போகுது. இத்தனைக்கும் டேப்லெட் போட்டு தூங்குறோம். அந்த டேப்லெட் நம்ம உடம்பு அப்படியே உருக்குது ஒரு மாதிரி. எதனாலன்னு தெரியல, இந்த ஃபீவர் அப்படி இருக்குது. ஏன்னா நான் 10 நாள் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த சைடெல்லாம் வலிக்குது. அதனால் தயவு செஞ்சு டாக்டரை பாருங்கள், ஹெல்தி ஃபுட்டாக சாப்பிடுங்க, சரிங்களா? அந்த நேற்று வச்சதை சூடு பண்ணி சாப்பிடாதீங்க, ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து எடுத்து சாப்பிடாதீங்க, மெயினாக கூலிங்காக சாப்பிடாதீங்க. ஏன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து எடுக்கிறதுனால சைடு எஃபெக்ட் உடனே வரும் உங்களுக்கு. நமக்கு இப்போ எங்களுக்கு வாமிட்லாம் வரல, அந்தளவுக்கு நான் போகலை. உடனே டாக்டர்கிட்ட போயிட்டேன். முடியலன்னொடனே ட்ரிப்ஸில் தான் ஏற்றுனாங்க, நரம்பில் தான் ஏற்றுனாங்க மருந்து. உடனே சரி, ஜுரம் ஃபீவர் கம்மியாயிடுச்சு. வீட்டுக்கு மாத்திரை கண்டினியூவாக 4 நாள் போட்டால் சரியாயிடுச்சு. இப்போ 3 நாள் தான் விட்டுருக்கேன், மாத்திரை இல்லை. ஆனால் மாத்திரை இல்லாமல் இருந்தாலும் நம்மளோட உடம்பு அப்படியே உருக்குது ஒரு மாதிரி. என்ன சொல்கிறது, நம்ம ஏதோ சுயநினைவு இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. வேலை சுறுசுறுப்பாக செய்ய முடியல. அதனால் தயவு செஞ்சு ஹெல்த்தை பாருங்கள். இந்த பதிவு உங்களோட நல்லதுக்காக மட்டும்தான், என்னோட சுயநலத்துக்காக இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாம் உடம்பை பத்திரமா பார்த்துக்கோங்க. டேக் கேர், பாய்.